அரசு சார்பில் ஒரு பில்டிங் ஓப்பனிங்கோ அல்லது ஏதோ ஒரு திட்டத்தோட தொடக்க விழா அப்படின்னா அங்க குத்துவிளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது மரபு. நிகழ்ச்சியில யாரெல்லாம் முக்கியஸ்தர்களோ அவங்கெல்லாம் குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. அந்த வகையில சென்னை திருவிக நகர்ல ஒரு ஸ்கூல் பில்டிங் ஓப்பனிங்ல மேயருக்கும் எம்எல்ஏவுக்கும் இடையில குத்துவிளக்கு ஏத்துறதுல ஒரு போட்டி உருவாகி அது தாவேகா திமுக இடையிலான மோதலா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. என்னடி இது? சமூக வலைதளங்கள்ல நடந்த இந்த சர்ச்சை முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கும் போயிருக்கு போல. ஏன் அப்படி சொல்றேன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைக்க வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி குத்துவிளக்கு ஏத்தினார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. 4-5 பேர் குத்துவிளக்கு ஏத்தினா யாருக்கு அப்புறம் யார் ஏத்துறதுங்கிறது பிரச்சனை, நானே எல்லா திரியும் ஏத்திடுறேன்டா அப்படின்னு அனைத்து திரிகளிலும் முதலமைச்சர் விஜய் அவர்களே விளக்கேத்திட்டார். கதை இப்படி போகுதா? அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் இதை கவனிக்கலையோ என்னவோ அடுத்தடுத்து யாரு விளக்கேத்தணும் அப்படின்னு வரிசையா அழைக்கிறாங்க. எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி வரிசையா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இந்த விஷயத்த கவனிச்சு சுதாரிக்கிறாங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். இருந்தாலும் குத்துவிளக்கு ஏத்துறதுல புதிய புரோட்டோகாலை உருவாக்கி இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி.